வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட், அண்மை செய்திகள் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். முக்கியமான அண்மை செய்திகள் என்னென்னா, நேற்று அதாவது February 2ஆம் தேதி அந்த ஊர் நேரத்தைப்படி எது சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளின் லோக்கல் டைம் படி ராத்திரி 11:30 மணிக்கு அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை தொடங்கியிருக்கு. சரியா? அந்த தாக்குதலின் மூலமாக அவர்கள் எப்படி ஈரானை உள்ளே இழுக்க முயற்சி செய்கிறார்கள், ஈரான் இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறது, அது எப்படி தயாராக இருக்கிறது என்பது போன்ற செய்திகளைத்தான் இன்றைக்கி நாம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல் செய்தி சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3-4 குழுக்கள், ஏன்னா இப்போ ஏற்கனவே ஹமாஸையும் சேர்த்து 5 குழுக்கள் இந்த போர்க்களத்தில் இயங்குகின்றன அப்படின்றத பார்த்தோம். முதலில் பார்த்தோம்னா ஹமாஸ், 2வது பார்த்தா ஹெஸ்புல்லா, 3வது பார்த்திங்கன்னா ஹவுதி, 4வது பார்த்திங்கன்னா IRGC, அப்புறம் 5வதாக ஈராக்கின் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். மொத்தம் 5 முனைகளிலிருந்து இந்த போரில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பல்வேறு வகையாக நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது இதை பிளானை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா முழின்னு முழிக்குது. ஏன்னா நம்ம ஒரு கப்பலை கொண்டு வந்துட்டோம்னா அடித்து துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஒரு கப்பலை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹவுதி போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஒரு ஏரியாவையே கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த பகுதியை கைப்பற்றி விட்டார்கள். மேலும் அவர்கள் அதை சுற்றி உள்ள பகுதிகளை தொடர்ந்து தாக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஏற்கனவே நமக்கு தெரியும், மேற்கு பகுதியில் ஹமாஸ் பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் இஸ்ரேல் படைகளுக்கும் இஸ்ரேல் அழைத்து வந்திருக்கக்கூடிய கூலி படைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும் பார்த்தோம். பல்வேறு கூலிப்படையை சேர்ந்த பல்வேறு தளபதிகள் செத்து போனதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதாவது தளபதிகள் செத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, போர் வீரர்களும் நிறைய பேர் செத்துருப்பாங்கன்றது தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலின் படைகளில் ஒரு 70-75% பேர் முழுக்க வெளிநாட்டை சேர்ந்த கூலிப்படைகள் தான். ஏன்னா 2 பிரிட்டிஷ் இராணுவ தளபதிகள் செத்து போனதை பார்த்தோம், ஒரு பிரான்ஸ்காரர் செத்து போனதை பார்த்தோம், 2 அமெரிக்கா தளபதிகள் செத்து போனதை பார்த்தோம், ஒரு ஜெர்மன் தளபதி செத்து போனதை பார்த்தோம். அப்போ வெளிநாட்டு படைகளில், அதாவது வெளிநாடுகளிலிருந்து கூலிப்படையாக வந்த, அதாவது மெர்சனரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மெர்சனரி ஃபோர்ஸ்லேருந்து வந்த படைகளில் முக்கியமான தளபதிகள் ஒரு 6 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. அது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த சாம்பேல்னு ஒருத்தர் செத்து போனது, அப்புறம் இன்னொருத்தர் அந்த சதாம் ஹுசேன் ஆப்ரேஷன்லேயே இருந்த ஒருத்தர், அவரும் செத்து போனது ஒன்று பார்த்தோம். பிரிட்டனை சேர்ந்த அலெக்சாண்டர் தாமஸ்னு ஒருத்தர் செத்து போனதை பார்த்தோம். இப்படி பல்வேறு முக்கியமான தளபதிகள், அவர்கள் தோல்வியே சந்தித்திராத ஒரு தளபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களே இந்த போரில் செத்து போயிட்டாங்க. அப்போ ஹமாஸின் தாக்குதல்கள் எந்த அளவுக்கு தீவிரமாகவும் திட்டமிட்டும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இஸ்ரேலின் கைப்பிடியில் இருந்த இராணுவ தளமாகிய கோலன் ஹைட்ஸையே தூக்கிட்டாங்க. இது மேற்கிலும் வடக்கிலும் இப்படி நடக்குதுன்னா, தெற்கில் பார்த்தோம்னா என்ன நடக்குது, ஹவுதிகள் அமெரிக்காவோட போர்க்கப்பலையே அடித்து விரட்டுறாங்க.
போர்க்கப்பல்னால் நேராக சண்டைக்கு வந்த கப்பல் இல்லை, போருக்கான பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கார்கோ ஷிப். அந்த கார்கோ ஷிப்பையே அடித்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ரெண்டாவது இப்போ பார்த்தா ஜோர்டான் மற்றும் சிரியா எல்லையில் இருந்து அமெரிக்காவோட பேஸை யாரோ தாக்கிட்டாங்க. அதை ஈரான் தான் தாக்குச்சின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் அதை மறுத்து விட்டது, நாங்கள் தாக்கலை அப்படின்னு. உண்மை என்னென்னா அதை தாக்கியது யாருன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அமெரிக்கா இப்போ வம்படியாக என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா, இல்லை அந்த தாக்குதலை செய்தது ஈரான் தான் அப்படின்னு. எதனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்காக்காரன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈரான் தான் 4 வழிகளில் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று, ஹெஸ்புல்லாவுக்கு ஃபண்டிங் பண்ணுது, ஹமாஸுக்கு ஃபண்டிங் பண்ணுது, ஹவுதிக்கு ஃபண்டிங் பண்ணுது, ப்ளஸ் IRGC மூலமாகவும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் ஈரானின் பங்கு பெரும் பங்காக இருப்பதால் நேரடியாக ஈரான் அடிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இவர்களுக்கு தாக்கப்பட்டது சிரியா ஜோர்டான் எல்லையில் தாக்கியது யார்? ஈரானை சேர்ந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இவர்கள் பழியை சொல்கிறது யார் மேலே? ஈரான் மேலே தான் சொல்கிறாங்க, ஈராக்கை சொல்லவில்லை. சொல்லாமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு தளங்களில், அதாவது இந்த இடங்கள்லாம் ஈரானின் படை தளமாக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று இரவு, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி ராத்திரி 23:30 மணிக்கு, அதாவது இரவு 11:30 மணி லோக்கல் டைமுக்கு பல்வேறு இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது 1 இடம் 2 இடம்லாம் இல்லை, சுமார் 23 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 23 பேஸ், சிரியாவிலும் சரி, ஜோர்டானிலும் சரி, ஈராக்கிலும் சரி, இந்த பகுதிகளிலெல்லாம் ஈரானோட பேஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதனால் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நடத்தியது மட்டுமல்லாமல் தாக்குதல் முடித்த பிறகு வெற்றிகரமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எத்தனை இடம்? 1 2 இடம் இல்லைங்க, 23 இடங்களில் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க நேற்று. இந்த தாக்குதலை முடித்துவிட்டு அமெரிக்கா ப்ரெஸ் ரிலீஸையும் அறிவிச்சிட்டாங்க. ஈரானின் முக்கியமான தளங்களை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் அப்படின்னு. இதற்கு பதிலாக ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வேடிக்கையாக இருக்குது. என்னென்னா, ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அந்த ஜோர்டான் எல்லை, சிரியா ஜோர்டான் எல்லையில் தாக்குதலை நடத்தியது நாங்கள் இல்லை. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த 23 இடங்களில் தாக்குதல் நடந்ததா இல்லையான்னு கேட்டால், ஆமாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஈரானே ஒப்புக்கொண்டு விட்டது. ஏன்னா எல்லாமே ப்ரிசைஸ்லி கைடட் மிசைல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கைடட் மிசைல்ஸ் எல்லாமே ஒன்றும் $12 லட்சம் மதிப்பு உள்ளது. அதாவது $1.2 மில்லியன் ஒரு மிசைலும். அப்போ அது மாதிரி $12 லட்சம் மதிப்புள்ள மிசைல் எவ்வளோ ஏவியிருக்காங்க? 23 மிசைல்ஸ் ஏவியிருக்கிறாங்க ஒரே ராத்திரி சண்டைக்கு. அப்போ இதோட மொத்த மதிப்பு எவ்வளோவா இருக்கும்? 20 × 12 போடுங்க, கிட்டத்தட்ட 240 லட்சம். 240 லட்சம் ப்ளஸ் இன்னொரு 36, இன்னொரு 3க்கு ஒரு 36 லட்சத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா $2.25 கோடி மதிப்புள்ள மிசைல்ஸ். அப்படின்றீங்களா? பார்க்குறதாங்க வெறுமனை 23 தாக்குதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 23 தாக்குதலில் அந்த நேற்று ஒரு நாள் இரவில் மட்டும் அமெரிக்கா செலவு செய்த பணத்தின் மதிப்பு எவ்வளோன்னா, சுமார் $2.25 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை ஏவி இருக்கிறாங்க. இது ஏவப்பட்டது உண்மை, அந்த இடங்கள் தாக்கப்பட்டதும் உண்மை, அது அழிக்கப்பட்டதும் உண்மை என்று ஈரானே ஒப்புக்கொண்டு விட்டது. அது இதில் முக்கியமான செய்தி. அப்போ ஈரான் தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என்னென்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஈரானுக்கு. எப்போது இவங்க பிப்ரவரி 2 ராத்திரி 11:30 மணிக்கு தாக்குதலை பிளான் பண்ணுறாங்கன்னு ஈரானுக்கு முதலிலேயே செய்தி தெரிந்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 23 இடத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்து தங்களுடைய ஆயுதங்கள், ஆட்கள் எல்லாரையும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அது எங்கே கூட்டு போனாங்கன்னு இதுவரை செய்தி இல்லை. அதை பற்றி ஈரானும் சொல்லவில்லை. ஏன்னா அது காலி பண்ணி கூட்டு போயிட்டோன்றது என்ன சொல்லுவாங்க? காலி பண்ணி கூட்டு நாங்கள் எங்கே வச்சுருக்கோன்றது சேர்த்தா சொல்லுவாங்க, அதை சொல்ல முடியாது. ஸோ காலி பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படி கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல்
என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, 13 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஈரான் தரப்பில் 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 13 பேரா இல்லையான்றதை பற்றின அறிக்கை அமெரிக்காவிடம் இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, சேட்டலைட் இமேஜை வச்சுக்கிட்டு நாங்கள் பார்க்குற வரை இந்த 23 இடங்களிலும் தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும்தான் அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து வம்பிழுத்து கொண்டு இருந்தது. இப்போது நேராகவே சண்டைக்கு இழுக்கிறாங்க. ஆனால் ஈரானின் நாட்டிற்குள் சென்று அவர்கள் சண்டை போட ஆரம்பிக்கலை. இன்னும் அந்த விஷயம் மட்டும் இன்னும் நடக்கலை. அது நடந்ததுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதனால்தான் என்ன பண்ணுறாங்க, சிரியா, ஜோர்டான், ஈராக் போன்ற இடங்களில் எங்கெல்லாம் ஈரானின் இராணுவ தளங்கள் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறோமோ அந்த இடங்களெல்லாம் நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. எப்படி போகுது அப்படின்றது இன்னும் ஒன்றும் புரியலை. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் யோசனை என்னென்னா, நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி தான், எரியறது புரிஞ்சிட்டா கொதிக்கிறது அடங்கிடும். அப்போ ஈரானை அடித்து காலி பண்ணிட்டோம்னா ஹவுதி, ஹமாஸு, ஹெஸ்புல்லா போன்ற இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர்ஸுக்கு எந்த விதமான சப்ளையும் கிடைக்காம போயிடும். அதனால் அந்த போரை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர்கள் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளான் காரணமாக ஈரான் மீது நேரடியாக சண்டை போட முடியுமான்னு தெரியல, சண்டை போட போகிறார்களான்னு தெரியல. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதை தொடர்ந்து வேறு அப்டேட் வந்த உடனே உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.